எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். வில்மா ருடல்ஃப் அப்படின்ற ஒரு குழந்தைய பத்தி தான் சொல்ல போறேன். இவங்க 4 வயசு சிறுமியா இருந்த பொழுது என்ன நடந்ததுன்னா, அவங்க போலியோ அட்டாக் ஆனதுனால அவங்களுடைய கால்கள் ரொம்ப பலன் எழுந்து போச்சுங்க. பலன் எழுந்ததுனால அவங்களால நடக்க முடியாது, அவங்க தத்தி தத்தி போகவும் முடியாது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப அந்த குடும்பமே நிலை குலைஞ்சு போச்சு. பெண் குழந்தைல ரொம்ப ஃபெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க அம்மா மட்டும் நம்பிக்கை விடாம அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்களாம், நீ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு அப்படின்ற வசனத்தை சொல்லிட்டே இரு, சொல்லி சொல்லி காலை வையின்வாங்களாம். அது பாருங்க, 4 வயசுல இருந்து அந்த குழந்தை அப்படியே அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி சொல்லி காலை வச்சு ஊன்றி நிற்க ஆரம்பிச்சுது. நாளடைவில் நடக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் ஓட ஆரம்பிச்சுது. இந்த ஓட்டம் எங்க தெரியுமா போய் முடிஞ்சது? 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ்ல, ரோம்ல நடந்தது. அப்போ அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்து கொண்டு தங்கம் வென்றவரா மாறி போனாங்க. ஒரு தங்க தேவதையா மாறி போனாங்க. இதுக்கு அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா கொடுத்த ஒரு விசுவாசத்துடைய ஒரு நம்பிக்கையினுடைய வாக்கா கூட இருக்கலாம். அப்ப அந்த தங்க பதக்கத்தை வாங்கின உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ருடால்ஃப் சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த உலகம் என்னை பார்த்து சொன்னது, உன்னால் எதையும் செய்ய முடியாது, உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று உலகம் சொன்னது. ஆனால் என் கடவுளால் இது எல்லாம் சாதிக்க முடியும் என்று நான் நம்பினேன், விசுவாசித்தேன், இதை இன்றைக்கு நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்க மகள் அன்றைக்கு எல்லாருக்கும் சாட்சியா சொன்னாங்க. இந்த உலகம் நம்மை குறித்து 1000 பேர் 1000 பேசலாம். அதை குறித்து நாம் எண்ணாமல் நமக்குள்ளா இருக்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் வைத்து நாம் காலூன்றி நிற்கும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த உலகம் எதையெல்லாம் நாம செய்ய முடியாது, சாதிக்க முடியாதுன்னு சொல்றோம், அத்தனையும் நாம சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோட இந்த நாளை நீங்க துவங்குங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.